ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியிட இல்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக தளபதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டவுட்டு. என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டானுங்க. இதுக்கு என்னப்பா அது மேல் இடத்துல தானேப்பா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மேல இடமா இருந்தாலும் சரி, கீழே இடமா இருந்தாலும் சரி, இவங்க நினைச்சாங்கன்னா அது முடியும் ரிலீஸ் பண்றதுக்கு. ஏதோ பண்ணி இன்னி முடிச்சிட்டானுங்க. எப்படியும் இந்த படம் வந்ததுன்னா எலெக்ஷன் வரையும் இந்த படம் பேசும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த கேசரி அது இது எதா இருந்தா என்னடா, அந்த படத்துக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த படத்துக்கு மட்டும் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கொடுத்தீங்க. ஆந்திரா படம் தான் எடுத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. சரி, ஓகே. அப்போ அந்த படத்துக்கு கொடுத்து ஓடி தானே இருக்குது. இப்போ அதே படம் தானே சொல்றீங்க. அப்போ கொடுக்க வேண்டியதானே. அப்போ முக்கியமான ஏதோ இருக்கு உள்ள. டைரக்டர் ஏதோ உங்களுக்கு சம்பவம் செஞ்சுக்கிறாரு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இவ்வளோ கீழ்த்தனமா இறங்கி வேலை செய்வங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. தளபதி படம் வரும், எவ்வளோ பிரச்சனை வரும் போயிருக்குது, அதெல்லாம் வேற. ஆனா இந்த அளவுல கேவலமா இறங்கி நீங்க வாங்குற ஒரு நல்ல பேர் இருக்கிறத கூட இழகுறீங்க. நீங்க நார்மலா ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்லப்பா, அரசியல் 1000 பேசினாலும் அவன் படம் எந்த இதுவும் பண்ணலன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு நல்லா ஒரு பேர் வந்திருக்கும். ஆனா சாதாரண எங்களுக்கு தெரியும் யார் பண்றா ஏது பண்றான்னு. சில வயசானவங்க, சில இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, புரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக டார்கெட் பண்ணி உங்களால தான் அப்படின்னு டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களெலாம் ஓட்டு நீங்கள் தான் இழக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ரெண்டுமே நல்ல விஷயந்தான். படம் ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு ஓட்டு, ரிலீஸ் ஆகலனாலும் அவருக்கு ஓட்டு. அது நீங்களா வாங்கி தரீங்க, அதுதான் உண்மை. இப்போ என்ன நினைப்பாங்க, இன்னத்துக்கு தளபதி படத்துக்கு, விஜய் படத்துக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்க, ரிலீஸ் டேட் தள்ளி போகுது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? உங்கள் மேலேயே தப்பே இல்லைனாலும் யோசிக்க மாட்டாங்களா? தப்பு இல்லைலாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் விஜய் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் 2 பேர் தான் மறைமுக உறவுக்காரங்க, அது உண்மை. சும்மா விஜய் சொல்லுவார் பாருங்க, வச்சுக்கிற மாதிரி வச்சுப்பாங்களாம், அப்படி அதுதான் நடக்குது. இப்போ தளபதி பிஜேபி தான் இயக்குது, ஆர்எஸ் தான் இயக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னீங்க. இப்போ தெரியுதுங்களா? அப்படியே இதுவா அப்படி அவங்க தான் விஜய் ரோல் பண்ணுறாங்கன்னா இந்நேரம் பராசக்திக்கு முன்னாடி அந்த படம் தயாராகிட்டு இருக்கணும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். இதுலயே தெரிலையா யார் இப்போ யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு? மக்கள் நம்ம தான், ஜனம் தான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். புரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். நம்ம இந்த இதுவை விட்டுட்டோம் ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம பாவம், அவ்வளோ செல்வாக்கு இருந்து அந்த மனுஷனே அப்ப அந்த பாடுனா நம்மலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும். இப்போ எல்லாருக்கும் கொண்டாட்டமா இருக்கும். என்னடா பண்றது அப்படி இப்படின்ட்டு எவ்வளோ கதை கட்டினானுங்களோ எல்லாம் சந்தோஷமா சுதந்திரமா இருப்பானுங்க. பராசக்தியாவது தீய சக்தியாவது எந்த படம் வந்தாலும் ஐயா நாங்க தான்டா கில்லின்ற மாதிரி எங்க அண்ணன் படம் எப்ப வந்தாலும் சரி, அதுதான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல். நாங்களே சொல்றோம், ரிலீஸ் ஆக வேண்டாம், நீங்களே வாங்க, நீங்களே சம்பாதிங்க, நீங்களே போங்க. எங்க அண்ணன் சிஎம் ஆகி ரிலீஸ் ஆகட்டும். அப்ப யார் தடுப்பா? யாரும் தடுக்க முடியாது. அது இன்னும் இதுவா இருக்கும். எப்பா எப்பா ரொம்ப அடி மட்டத்துல இறங்கி வேலை செய்யறானுங்க. ஆனா இதுவே மற்ற விஷயம், மக்களுக்கு நல்லது பண்ணணும், எவ்வளோ பேர் குழந்தைங்களை இது பண்றானுங்க அது பண்றாங்க, அதை பத்தி எந்த நியாயம் வராது உள்ள பேசுறதுக்கு இல்லை. இதெல்லாம் பாருங்களா, பிரேக்கிங் நியூஸா அப்படி இப்படின்றானுங்க. எந்த அளவு காண்டில் இருக்கிறானுங்க நம்ம தான் புரிஞ்சுக்கணும்.